பெயில் அப்படின்னாலே அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் எடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் இங்கே தப்பாக நினச்சிட்டு இருக்கோம். பட் சட்டம் அப்படி சொல்லலை. பெயில்ன்றது 3 கேட்டகரியாக பிரிக்கப்படுது. ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்டிசிபேட்டரி பெயில், அதாவது முன்ஜாமீன். உங்கள் மேலே ஒருத்தர் பொய் கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் தள்ளிடுவார் அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது நீங்கள் காம்பிடென்ட் கோர்ட்டை அப்ரோச் பண்ணி ஆன்டிசிபேட்டரி பெயில் எடுக்கலாம். நம்பர் 2 இதுதான் ரெகுலர் பெயில். அதாவது நீங்கள் ஆல்ரெடி அரெஸ்ட் ஆகி ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கும்போது நீங்கள் சரண்டர் ஆகி ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கும்போது உங்களுக்காக உங்களது வழக்கறிஞர் கோர்ட்டை அப்ரோச் பண்ணி எடுக்கிற பெயில் தான் இது. இந்த பெயில் வந்து செக்ஷன் 480 அண்ட் 483 ஆஃப் பிஎன்எஸ் கீழே வருது. இன்னொன்று இன்ட்ரீம் பெயில். இந்த பெயிலை பற்றி நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. அதாவது மெயின் பெயில் அப்ளை பண்ணி ஆர்டர் வர லேட் ஆகும்போது இன்கேஸ் உங்களுக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி இல்லை ஏதாவது ஃபேமிலி எமர்ஜென்சி ஆகுது அப்படின்னா இன்ட்ரீம் பெயில் அப்ளை பண்ணி நீங்கள் வெளியில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ பெயில் அப்படின்னாலே அரசாங்கத்துக்கு அப்புறம் தான் எடுக்க முடியும், அது வரைக்கும் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. சட்டத்தை தெரிஞ்சுக்காத வரைக்கும் நீங்கள் பயந்துட்டே தான் இருக்கணும். சட்டத்தை தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.